முதல் விஷயம், நம்மளுடைய சோலார் சிஸ்டத்திலேயே மிகப்பெரிய ஒரு கிரகம் அப்படின்னா அது ஜூபிட்டர் தான். ஜூபிட்டருக்கு அடுத்தபடியா இருக்கக்கூடியது நம்மளுடைய சேட்டன், சனி கிரகம் தான் இரண்டாவது பொசிஷன்ல இருக்கு. மிகப்பெரிய ஒரு கிரகமா நம்மளுடைய சூரிய குடும்பத்துல சனி கிரகத்தோட வளையம், அதை சுத்தி இருக்கக்கூடிய அந்த வளையத்தோட சேர்த்து அதோட சைஸை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய சூரிய குடும்பத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு கிரகமா சனி கிரகம் தான் இருக்கும். சோ இந்த அளவுக்கு பெருசா இருக்கக்கூடிய இந்த சனி கிரகம், சேட்டன் பிளானட் அப்படிங்கிறது ஒரு வாயு கிரகமா இருக்குது. நம்மளுடைய ஜூபிட்டர் வியாழன் கிரகம் மாதிரியே இந்த சனி கிரகத்திலையும் எந்த ஒரு நிலப்பரப்புமே கிடையாது. முழுக்க முழுக்க வாயுக்களால நிரம்பி இருக்கக்கூடிய இந்த சனி கிரகம் பார்க்கிறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா பெருசா இருந்தாலும் நம்ம பூமியில இருக்கக்கூடிய நீரை விட இந்த சனி கிரகத்தோட எடை அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. சொல்ல போனா நம்மளோட பூமியோட எடையை விட இந்த சனி கிரகத்தோட எடை கம்மின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? சராசரியா சனி கிரகத்தோட எடை அப்படிங்கிறது 0.6 சென்டிமீட்டர் பர் கியூப் அப்படிங்கிற அளவுல இருக்குது. அதே நம்ம பூமியை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா 5.5 சென்டிமீட்டர் பர் கியூப் அப்படிங்கிற அளவுல தான் நம்மளுடைய பூமியோட எடை அப்படிங்கிறது